ஹாய் ரைடர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ஐட்னரி பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு லே லடாக் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 5 days நம்மளுக்கு உள்ள 5 nights 6 daysக்குள்ள ஐட்னரி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பெஸ்ட் டைம் டு விசிட்டிங்னா நம்மளுக்கு ஏப்ரல் மிடில் இருந்து அக்டோபர் மிட் வரைக்கும் பைக் அண்ட் கார் ரெண்டுலேயுமே நம்ம போய்க்கலாம். லே எப்படி நம்ம அரைவல் ஆகும் அப்படின்னு பார்த்தா பை ஃப்ளைட் வந்து டெல்லியில இருந்து இப்போலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு 4000 5000 அந்த ரேஞ்ச்லேயே நம்மளுக்கு இப்போ புக் பண்ணிடலாம். ஸோ 3 months பிஃபோராகவே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ நம்மளுக்கு டே 1 நம்மளுக்கு வந்து லே அரைவல் ஆனதும் அன்னைக்கு 1 day ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பாடி அடாப்ட் ஆகணும். ஏன்னா நம்ம சவுத் டிப்பில் இருந்து நம்ம நார்த்துக்கு நம்ம போவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு அங்கே பாடி அடாப்ட் ஆகணும். ஏன்னா 13,000 feet ஹைட்டில் நம்ம இருப்போம். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான். செகண்ட் டேல வந்து நம்மளுக்கு லே லோக்கல் சைட் சீனிங்கில் நம்மளுக்கு எங்கெல்லாம் போவோம்னா ஹால் ஆஃப் ஃபேம் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது சங்கம் பார்ப்போம். சங்கம்ல வந்து 2 ரிவர் நம்மளுக்கு அங்கே ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ அந்த இதுதான். அங்கே வந்து நம்மளுக்கு ராஃப்டிங் பார்க்கலாம். ராஃப்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அங்கே ஒரு பெரிய மோனாஸ்ட்ரி இருக்கு. அது நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனை வச்சு தான் நம்மளுக்கு கட்டின டெம்பிள். ஸோ அதனால அங்கே நல்லா இருக்கும். ஸோ ராஃப்டிங் போனனாலுமே நம்மளுக்கு அங்கே இருக்கு. ஏன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் இடத்துல நம்மளுக்கு ராஃப்டிங் போகிறதுலாம் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அடுத்தது பிக்ஸி மொனாஸ்ட்ரி நம்ம போகலாம். பிக்ஸி மொனாஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கடுத்து லே பேலஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாந்தி ஸ்தூபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நம்ம முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஈவினிங்காக வந்து நம்மளுக்கு லே மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் எதுனாலும் நம்ம லே மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்ததுல நைட் ஸ்டே. செகண்ட் டேல வந்து எங்கன்னா நுப்ராவில் போகும். அன்னைக்கு நைட்டு வந்து நம்மளுக்கு தேர்ட் டே வந்து நம்மளுக்கு நுப்ராவில் தான் ஹால்ட்டு. ஸோ நுப்ராவுக்கு நம்ம போகிறோன்னா செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு தான் நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு இது என்ன மாதிரி சொல்லலாம்னா வேற லெவல் ஏரியா. ஏன்னா அதில் நம்மளுக்கு டெசர்ட் இருக்கும். அந்த டெசர்ட் வந்து லைக் நம்ம ராஜஸ்தானில் பார்த்துருப்போம். அங்கே ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கோல்டு டெசர்ட் தான். இன்னொன்று அங்கே வந்து என்னென்னா ஹுந்தர் நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு நுப்ரா போயிட்டு நுப்ராலேருந்து ஹுந்தர் போவோம். ஸோ ஹுந்தர் வழியாக நம்ம போகும்போது அங்கே டபுள் கேமல் உண்டு. அது எல்லாமே நம்மளுக்கு மங்கோலியன் பிரீடு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது அன்றைக்கி டே 3 நம்மளுக்கு நுப்ராவில் ஹால்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். டே 4 வந்து பேங்காக்ல நம்மளுக்கு போகும்போது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். அதில் ஒரு 10 kilometers வந்து நம்மளுக்கு டிஸ்கீத்து நம்மளுக்கு வந்துடும். டிஸ்கீத்தில் வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அந்த புத்தா ஸ்டாச்சுவை அங்குள்ள மக்கள் என்னன்னா ஃபியூச்சர் புத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி கெட்டினதுலேருந்து பின்னாடி இனி நம்மளுக்கு வரக்கூடிய காலத்தில் உள்ளவங்க ஒரு புத்தராக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த இதுதான் புத்தா அந்த இதுன்னு சொல்றாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து அட்வென்ச்சராக தான் இருக்கும். நிறைய வாட்டர் கிராசிங் நம்மளுக்கு இருக்கும். ஸ்னோ மவுண்டன் நம்மளுக்கு அதில் வியூ பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பேங்காங் லேக்கு. ஸோ பேங்காங் லேக்கில் வந்து என்னென்னா அது ஒரு சால்ட் வாட்டர் லேக்கு. ரொம்ப கோல்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன இதில் சொல்லுறதுன்னு தெரியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் வந்து மில்கி வேயும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா அங்கே பேங்காங் லேக்கும் அங்கே நம்ம ஸ்டே பண்ணும்போது மில்கி வேஸும் நம்மளுக்கு அது பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது அடுத்தது வந்து என்னென்னா டே 5 வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு போகிறோம். இதில் வந்து நம்ம சாங்க்லா பாஸ் வந்து வழியாக தான் நம்ம போவோம். ஸோ சாங்க்லா பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்டு வந்து 17,688 feet ஹைட்டில் நம்மளுக்கு அது இருக்கும். ஸோ அதில் போகும்போது ஃப்ரோசன் லேக் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரோசன் லேக் மேலேயே நம்ம நடக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். மாயமில்லை மந்திரமில்லை மாதிரி தான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்னது நம்ம 3 Idiots ஸ்கூல் இருக்கலாம். ஸோ அந்த இதை நம்ம முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நல்ல கேம்ப் ஃபயரில் நல்ல டான்ஸ் பார்ட்டி நம்ம இந்த ஒரு 4 daysக்குள்ள என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைடர்ஸ் கூட மிங்கிளாகி பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஸ்டே. அடுத்த நாள் நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு ஃப்ளைட் எடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் டு ஹோம். ஸோ நீங்கள் எங்கே உங்கள் ஹோம் இருக்கோ நீங்கள் அங்கே நீங்கள் போய்க்கலாம். கன்னியாகுமரி, கேரளா. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்துலாம் நிறைய பேர் என்கொயரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஐட்னரிஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு வேறு இதை பற்றி எதுவும் டீட்டெயில் அப்படின்னா ஸோ இதில் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ரைடர்ஸ்.